பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சுவாமி அலங்காரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். மூலவர், உற்சவர் இந்த 2 விக்கிரகமுமே இல்லாமல் எப்படி நம்ம சுவாமியை அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறையா பதிவுகள் பார்த்துருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நரசிம்ம ஜெயந்திக்காக நரசிம்மரும் லக்ஷ்மியும் கையை கோத்துன்னு இருக்கிற மாதிரியான ஒரு அலங்காரம். இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரத்தில் நரசிம்மரும் 6 அடி உயரத்தில் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரியான ஒரு அலங்காரம். இந்த விசேஷ அலங்காரத்தில் வைக்கோல், பஞ்சு, தேங்காய் நார், துணி இதெல்லாம் கட்டையோடு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அமைக்கிறோம். எப்படி ஒரு குழந்தைக்கு எலும்புகள், சதைகள், ரத்தம், நரம்புகள்லாம் இருக்கோ அதனால் அது உருவாகிறதோ அது மாதிரி நம்ம இந்த பொருட்களை கொண்டு நம்ம சுவாமியை உருவாக்குறோம். ஆகினால தான் இது நம்ம முதல்லேருந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். அது ரொம்ப இதுவாகிடும். அதாவது ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அளவுகள் நம்ம இருக்குது. நரசிம்மர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 விதமான முகபாவங்கள் இருக்குது. இதை கொண்டு நம்ம அலங்காரம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அலங்காரத்தில் உண்டான ஒரு தெளிவான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி முகங்கள், அதே மாதிரி அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி கைகால், இதெல்லாம் எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதோடைய பாவங்கள் இருக்குது. ஆகையினால இதெல்லாம் நம்ம சரிவர தெரிஞ்சுட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் இந்த அலங்காரங்களை நம்ம பண்ண முடியும். அதில் சைவ பத்ததி, வைஷ்ணவ பத்ததி, சாக்த பத்ததி இப்படின்னு ஒவ்வொரு பத்ததிகளுக்கு தகுந்த மாதிரி வஸ்திரக்கட்டுகளும் சரி, முகபாவங்கள் சரி, அளவுகள் சரி, எல்லாமே மாறுபாடுகள்லாம் நிறையா இருக்குது. அதனால அதெல்லாம் தான் நம்ம நம்மளுடைய அலங்கார கிரியா புஸ்தகங்களில் நம்ம கொடுக்குறோம். தொடர்ச்சியாக இந்த அலங்கார புஸ்தகங்கள் நிறையா நம்ம வெளியீடு பண்ண இருக்கோம். அதில் இந்த அலங்காரத்தை பற்றியான எல்லா விஷயங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அலங்கார கிரியா மொபைல் ஆப்லேயும் அலங்காரம் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்.